நண்பர்களே, இப்ப சோசியல் மீடியா தான் இன்னைக்கு உலகம் ட்ரெண்டு. சோசியல் மீடியாவில் உங்களுக்கு மில்லியன் வியூஸ் போகணுமா? ஒரு 3 விஷயம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் அப்படிதான் பண்றேன். அதனால எனக்கு மில்லியன் வியூஸ் வந்துட்டு ஒரு வீடியோ போயிருக்கு. 1.4 மில்லியன் பக்கமா போயிருக்கு. ஸோ என்ன பண்ணணும் எக்ஸாக்டா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மண்டைக்குள்ள நம்பணும். நம்மளாலேயும் 1 மில்லியன் வியூஸ் எல்லாம் கொண்டு போக முடியும், நமக்கும் நடக்குங்கிறத ஆழமா நம்பணும். ஏன்னா யூனிவர்சல் லா என்னன்னா, ஆஸ்க் பிலீவ் ரிசீவ், கேள் நம்பு பெரு. சரியா? கேட்கணும், நம்பணும், அதுக்கப்புறம் அதுக்குண்டான விஷயங்களை செஞ்சாக்கா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, கூட்டு உழைப்பு. இப்ப எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஓவர் நைட்ல ஒபாமா ஆக முடியாது, அண்ணாமலை பாட்டுல வர மாதிரி ஒரே பாட்டுல எல்லாம் ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் தினசரி நம்ம கிட்ட என்ன தெரியுமோ, என்ன தீர்வு மக்களுக்கு தேவையானது இருக்கோ அதை போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அது கன்சிஸ்டண்டா நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த கூட்டு உழைப்பு உங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு வீடியோ ரீச் ஆகும். 2வது விஷயம். 3வது விஷயம், நம்ம பெருமையை அதுல போஸ்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. மக்களுக்கு என்ன தேவை இருக்கு, மக்கள்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு நம்ம கிட்ட என்ன தீர்வு இருக்கு, அந்த தீர்வு தான் நீங்க திரும்ப திரும்ப போஸ்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு எங்கிட்ட பாருங்க, மக்களுக்கு தேவைப்படுற 2 விஷயம். ஒன்னு ஆரோக்கியம். ஆரோக்கியத்துல மேக்சிமம் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ் தீர்வு எங்ககிட்ட இருக்கு, ஆரோக்கியம் சம்பந்தமான தீர்வு எங்ககிட்ட இருக்கு. ஒரு உணவா, நியூட்ரிஷனா, FSSAI ஃபுட் சேஃப்டி செக்ரட்டரி ஆக்ட் இந்தியாவினால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உணவு இருக்கு. அதை பத்திய ரிசல்ட்ஸ், அதை பத்திய விழிப்புணர்வுகள், ஃபேட்னா என்ன, மசில்னா என்ன, வெயிட் லாஸ், இதை பத்தி நான் சொல்லிட்டே இருக்கிறேன் திரும்ப திரும்ப. அது மக்களுக்கு தேவை இருக்கிறதுனால அவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. இது ஒரு தீர்வு. 2வது தீர்வு மெயினா பணம். அதுதான் என்னது மில்லியன் வியூஸ் போச்சு. எங்ககிட்ட ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை இவ்வளவு நாளா நான் பெருசா ப்ரொமோட் பண்ணல. எப்ப அதை நான் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சனோ அதுல இருந்து பார்த்தா நிறைய மக்களுக்கு பண தேவை இருக்கு. மாசம் பட்ஜெட்ல துண்டு உழுவுது, பெட்ஷீட் உழுவுது, வரவு செலவு 10ல அதிகமா இருக்கு. ஸோ அப்ப அவங்க எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம கிட்ட ஈஸியா எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வாய்ப்பை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போகுது. ஸோ இதுல இருந்து நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, மக்களுடைய தேவைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமான விஷயங்களை சோசியல் மீடியா மூலியமா நம்ம ப்ரொமோட் பண்ணலாம்.